ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மைகில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 23/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. உத்தராயணம் நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 4:45 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:14 வரை. சுவாதி பின்பு விசாகம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:25 வரை. சூலம் பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 3:48 வரை. தைத்துலம் பின்பு மாலை 4:45 வரை. கரசை பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:14 வரை. உத்திரட்டாதி பின்பு ரேவதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. காலை 2:14 உத்திரட்டாதி பிறகு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்கும். முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்பதி ஸ்ரீ ஏழுமலை அப்பனுக்கு புஷ்பாங்கி சேவை. மதுரை ஸ்ரீ செல்லத்தம்மன் யானை வாகனத்தில் திருவீதி உலா. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபட மனதில் தெளிவுகள் பிறக்கும். குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதயே சர்வ வித்யானாம் தக்ஷணாமூர்த்தையே என்று வழிபடுங்கள். வியாழக்கிழமை தினத்தில் குருமார்களை வழிபட திருவருளோடு குருவருளும் சேர்ந்தே கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தை நேரடியாக பரிபூரணமாக பெறுவீர்கள். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? குலத்தை சீர்படுத்த ஏற்ற நாள். தேவ ஆராதனைகள் செய்வதற்கு உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். ஆபரண பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:34 முதல் 1:18 வரை மேஷ லக்னம். 1:19 முதல் 3:21 வரை ரிஷப லக்னம். 3:22 முதல் 5:32 வரை மிதுன லக்னம். 5:33 முதல் 7:41 வரை கடக லக்னம். 7:42 முதல் 9:43 வரை சிம்ம லக்னம். 9:44 முதல் 11:43 வரை கன்னி லக்னம். 11:44 முதல் காலை 1:48 வரை துலாம் லக்னம். 1:49 முதல் காலை 4 மணி வரை விருச்சக லக்னம். காலை 4:01 முதல் 6:07 வரை தனுசு லக்னம். 6:08 முதல் காலை 8:05 வரை மகர லக்னம். காலை 8:06 முதல் 9:49 வரை கும்ப லக்னம். 9:50 முதல் 11:29 வரை மீன லக்னம். வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்திலோ அல்லது குரு ஓரை நேரத்திலோ மனதார ஆத்மார்த்தமாக தியான நிலையில் அமர்ந்து குரு பகவானுடைய கடாட்சம் பெற, குரு கடாட்சம் பரிபூரணம் என்று அமைவது போல குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் பல நிலைகளில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும். கிரகங்களினால் வரக்கூடிய தோஷங்கள் அகலும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யுங்கள். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை
எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான சுப அமைப்புகள் எப்படி இருக்க போகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மேஷராசி அன்பர்களே, இந்த 4 வரையில் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் தினம்தோறும் உச்சரித்து வந்தால் ராசி அதிபதியினுடைய அருளும் அதிபதிக்குண்டான தெய்வத்தினுடைய அனுகிரகமும் சேர்ந்தே கிடைக்கும். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கும், எதை செய்யலாம், எதை தவிர்க்கலாம், குடும்பத்தினுடைய வாழ்வாதார சூழ்நிலைகள் என்ன, பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்குமா, வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா, உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுமா, அலுவலக வேலைகள் கைகூடுமா, சொந்த தொழில் சுயதொழில் செய்பவர்களுக்கு லாபம் கிடைக்குமா என்றெல்லாம் உங்களுடைய மனதில் இந்த நாள் முழுவதும் பல ஆயிரம் லட்சம் கேள்விகள். காலை பொழுதே நீங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் நிச்சயம் அந்த நாளை திட்டமிட்டு செய்ய முடியும். கிரகங்களினுடைய கோச்சார அமைப்பு எப்படி இருக்கிறது, அதற்கேற்றபடிதான் பலன்களை இருக்கிறது. தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் கேத்து பகவானும், களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான், 5க்கும் 6க்கும் உடைய அதிபதியானவர் உங்களுக்கு 10ஆம் வீட்டில், லாபத்தில் சனீஸ்வர பகவான், தன அதிபதி சுக்கிர பகவான், தனஸ்தானாதிபதியும் அவரே, களத்திரஸ்தானாதிபதியும் அவரே, விரயத்தில் ராகு பகவான். இதுதான் இந்த நாளுக்கான கிரக அமைப்புகள். இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும் பொழுது இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், மனக்காரகன் தாய்க்குண்டான பாவகத்தின் அதிபதி தான் சந்திர பகவான். அவர் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அந்த அதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானாதிபதி களத்திரஸ்தானத்தில். உங்கள் துணைவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். பிடித்த பொருளாகட்டும், வீடு மனை வண்டி வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தை சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில். 7ஆம் வீடு என்பது செய்யக்கூடிய கூட்டாளிகளையும் குறிக்கும், நண்பர்களை குறிக்கும், உறவுகளை குறிக்கும். உங்களுடைய துணைவரை பற்றி சொல்லக்கூடிய பாவகம் அதுதான். ஆக சுகமாக வைத்துக் கொள்வீர்கள். உங்கள் துணைவரை மகிழ்வித்து மகிழ்வீர்கள். சில நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் புரிந்து கொள்வீர்கள். வண்டி வாகன பயணங்களில் பெருமளவு லாபம் கிடைக்கும். எந்த விதமான இடர்பாடுகளோ துன்பங்களோ ஏதும் இருக்காது. மாற்றமான சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு நல்லதொரு சிந்தனையை தரும், எண்ணத்தை தரும், மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏற்றமிகு வாழ்வினை பெறுவீர்கள். இந்த நாள் சாதாரணமாக உங்களுடைய செயல்களை கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்யக்கூடும். மனதளவில் இருந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த சங்கடங்கள் அகலம். தொழில் ரீதியாக வியாபாரிகள் கூட்டாளிகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக அடங்கும். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியமாக இருக்கும். சத்து நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான மனப்போக்கு உண்டு. உங்களுடைய துணைவர் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம்
பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். மகிழ்ச்சியான நாள். ஆனந்தமாக இந்த நாளை கொண்டு செல்வீர்கள். ருணரோக சத்ரு பாவகம் என்பது 6ஆம் வீட்டை தான் குறிக்கும். அதில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். பிள்ளையாரை வழிபட உங்களுடைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புரிதல் பிறக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். ஆற்றல், நல்ல ஞானம் பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். குழப்பங்கள் விலக்கும். சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். நிர்ணயம் செய்வீர்கள். குழப்பங்கள் நீங்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயை போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள் கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும் ருணரோக சத்ரு பாவகத்தில் 3ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான், ராசிக்கு 5ஆம் வீட்டில் கேத்து பகவான், ருணரோக சத்ரு பாவகத்தில் சந்திர பகவான், 9ஆம் வீடு சூரிய பகவான், புதன் பகவான், 10இல் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் ராகு பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? என்ன பலன்கள் வரும்? வியாழக்கிழமை தினம் என்றாலே இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் குரு பகவானே. அவரே உங்களுக்கு ராசியில் வக்ர நிலையில் இருக்கிறார். குடும்பம் ஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். செவ்வாய் பகவான் என்பவர் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியும் அவரே, களத்திரத்தின் ஸ்தானாதிபதியும் அவரே. இந்த 12க்கும் 7க்கும் உடைய குரு பகவான் இப்பொழுது வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செய்யக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருப்பது, அது மட்டுமல்ல, குருமார்களை வழிபட்டால் சகல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். மன நிறைந்த வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவு கிட்டும். நட்பு வட்டங்கள் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதல் உண்டாக்கும். 3ஆம் வீட்டு அதிபதி இளைய சகோதர பாவாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்தில், அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்தில், ராசியினுடைய 9வது வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான விஷயங்களை அதிகமாக கவனிப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவானும் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். தம்பதியர்களுக்கிடையே நல்லதொரு புரிதலும் அன்பு இருக்கும். கலகலப்பான சூழ்நிலைகள் அமையும். வெளிவட்டாரத்தில் பேரும் புகழும் அடைவீர்கள். சேமிப்பு குறித்த சிந்தனைகள் மேம்படும். மேல்நிலை கல்வி தொடர்பாக மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிப்பு சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் கொள்வீர்கள். கால்நடைகள் வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் பிறக்கும். இந்த நாள் பணத்தை சம்பாதிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கைகூடி வரும். வீட்டில் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளோ அல்லது குழந்தைகளுடைய எதிர்கால வளர்ச்சிக்காகவோ சில முக்கிய முதலீடுகள் செய்ய முற்படுவீர்கள். சுபம் நிறைந்த நாள். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்லதொரு அனுகூலம் உண்டாகும். சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது விசேஷம். சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அன்பு அதிகரிக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். கலகலப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள். ரோகிணி நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவானே. அந்த சந்திர பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாலட்சுமி. வழிபடுவது மிக விசேஷம். அம்பிகை வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல சிந்தனைகள் மேம்படும். எதிர்காலம் தொடர்பான நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். தலைமையை எண்ணங்கள் அதிகரிக்கும். மிருகசிரீஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். சுபம் உண்டாகும். கால்நடை தொடர்பான விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் பெருக்கும். சுபம் நிறைந்த நாள். தொட்ட காரியங்கள் துலங்கும். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் இந்த நாள் வந்து சேரும் என்பதை மிக அழகாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைய ராசி பலன்கள் மூலமாக கேட்டு திட்டமிடுவதற்கு மிக எளிமையாக இருக்கும். மிதுன ராசி என்பர்கள் பொதுவாக புத்திசாலிகள், நுணுக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள், தன்னம்பிக்கைவாதிகளும் கூட. நல்ல பேசக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே அதிகம். எதையும் சிந்தித்துதான் செய்வீர்கள். ஆராய்ச்சி குணம் அதிகம் உண்டு. கணக்கிட்டு கொண்டே இருப்பீர்கள். உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதியோடு. ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை. சுகஸ்தானத்தில் கேத்து பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான். ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். 10ஆம் வீட்டில் ராகு பகவான். விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, செவ்வாய் பகவான் உங்களுடைய லாபத்தின் அதிபதி உங்கள் ராசியில் இருப்பதால் மூத்த சகோதரர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதுதான் உங்களுக்கு வேத வாக்கு. உங்களுடைய வியாபாரத்திற்கும் சரி, உங்களுடைய தொழிலுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக, இடம் பற்றிய சில விஷயங்கள் பற்றி பேசக்கூடிய நிலையும் ஏற்படும். உறவுகளிலேயே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடியவர்கள் உடன் பிறந்தவர்கள் என்றே சொல்லலாம். இளைய சகோதர பாவகத்தில் பார்க்கும் பொழுது அதிபதியான சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவில் இருக்கிறார். ஆக இளையவர்களிடத்தில் சற்று கவனமாக, கனிவாக, பொறுமையாகத்தான் அவர்களிடம் பேசுதல் வேண்டும். பெரியவர்களுடைய கருத்துக்கள் ஏற்புடையதாக இருக்கும். விருந்தினர்களுடைய வருகை காரணமாக மனதில் குதூகலம், சந்தோஷம் உண்டாக்கும். அவர்களோடு வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில் அமைவதால் சொந்தமாக வீடு கட்ட வேண்டும், வீடு வாங்க வேண்டும், நிலம் வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகப்படியாக மனதில் வட்டமிட்டு கொண்டே இருக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் கவனமாகவும் இருங்கள். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் அகலும். அதிலும் அடிப்படை கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கும் சரி, மேற்கல்வி, உயர்கல்வி என்பது 11வது வீடுதான். ஆகவே உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்கள் தைரியமாக உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் முன்னெடுத்து வைப்பீர்கள். ஆக்கப்பூர்வமான நாளாக்கம். கல்வி பணிகளில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். துறை சார்ந்த அறிவு அதிகரிக்கும். கணக்கு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு ஏற்றங்கள் பிறக்கும். மாமன் உறவில் சில சங்கடங்கள், சில சிக்கல்கள் அவ்வப்போது தோன்றி மறையும்.
தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். தம்பதியர்கள் ஒற்றுமை உணர்வோடு இருக்கக்கூடும். இருந்தாலும் உங்கள் துணைவருக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலையில் தான் இருப்பீர்கள். களத்திரம் என்பது 7ஆம் வீடு, தொழில், கூட்டாளிகளை பற்றி சொல்லக்கூடிய இடம், உங்கள் துணைவரை பற்றி சொல்லக்கூடிய பாவகம். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள், துணைவருக்கு தேவையான பொருட்களினால் சில செலவுகள் உண்டாகும். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை கொண்டு வருவீர்கள். அதிகமாக ஆசைப்படக்கூடிய நிலையில் நீங்கள் இருந்தாலும் என்ன கிடைக்கிறதோ அதை வைத்து பொறுப்பாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலை நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என வணங்குங்கள். ஒத்துழைப்புகள் மேம்படும். அதிக நன்மைகள் விளையும் நாள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். தன்னம்பிக்கை உருவாகும். பெரிய அளவில் திட்டங்களை தீட்டுவீர்கள். சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஆர்வம் பெருகும். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். கல்வி சார்ந்த துறைகளில் முன்னேறிக்கொண்டே செல்வீர்கள். ஆற்றல் பெருக்கும். இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சம் பெறக்கூடியவர். ஆக கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் வந்து சேரும், எதையெல்லாம் நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ளலாம், அது மட்டுமல்ல எதை செய்தால், எப்படி பூஜைகள் வழிபாடுகள் செய்தால் நித்திய பலன் கிடைக்கும் என்பதையும் நீங்கள் அறியலாம். வியாழக்கிழமை தினத்தில் குரு பகவானை வணங்குங்கள். அவரே உங்களுடைய லாபத்தின் அதிபதியாக இருக்கிறார். மே முதல் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வந்து விடுவார். குரு பகவான் என்பவர் அந்தனர். கோவில்களில் பிராமணர்களுக்கு ஒருவருக்காவது மஞ்சள் வஸ்திரம் துண்டு வைத்து பழங்கள் பக்ஷணங்கள் வைத்து இனிப்பு வகைகள் வைத்து அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொண்டார் குரு பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். அதே போல மஞ்சள் பூசணிக்காய், மஞ்சள் பரங்கிக்காய் என்று சொல்லக்கூடிய கல்யாண பூசணியை மதியம் 12 மணி அளவில் தானம் செய்வது, அதிலும் பிராமணர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். அப்படி செய்தாலும் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கும். ராசிநாதனான சந்திர பகவான் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி சூரிய பகவானும் புதன் பகவான் 3ஆம் வீட்டு அதிபதி, அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், லாபாதிபதி சுக்கிர பகவான். 4க்கும் 11க்கும் உரிய சுக்கிர பகவான் அஷ்டமத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானோடு இணைகிறார். 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான்.
இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு நினைத்தபடியாக நினைத்த வேலைகள் நடப்பதில் மட்டும் சிறு அலைச்சலான போக்கு காணப்படும். 4ஆம் வீட்டில் உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் துலாம் வீட்டில் சுக்கிர பகவானுடைய வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் தாயினுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். எந்தெந்த வீட்டு அதிபதிகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ, யாரோடு தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்குண்டான பலன்கள் தான் உங்களுக்கு அமைந்துவிடும். ஆகவே கடக ராசி அன்பர்களே, வீடு மனை வண்டி வாகனத்திற்குண்டான 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 8இல் இருப்பதால் வண்டி செலவுகள் உண்டாகலாம், பொருட்செலவுகள் இருக்கும், வாகனத்தை பழுது பார்க்க வேண்டிய நிலையும் ஏற்படலாம். பயணத்தினுடைய நிலையை குறைத்து கொள்ளுங்கள். அதிகமாக வெகு தூரமாக வெளியே செல்வதை காட்டிலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை முடித்துக் கொள்வது நல்லது. எண்ணிய வேலைகள் திருப்திகரமாக காணப்படாது. மனோகாரகன் சந்திர பகவான் 4இல் இருப்பதால், அந்த 4ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்தில் இருப்பதால் மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், போராட்டமாகவே இருக்கும். ஒரு குழப்பம் என்பது நிரந்தரமாக இருப்பது போல காணப்படும். இவையெல்லாம் மாயை. இந்த மாயையிலிருந்து வெளிவர குரு பகவானை வழிபடுங்கள். அவர் உங்களுக்கு லாபத்தின் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் கூட. ஆகவே கடகராசி என்பர்கள், அந்த 6ஆம் வீடு என்பது ஜெயத்தை சொல்லக்கூடியது, வெற்றியை சொல்லக்கூடிய இடமும் கூட. உங்களுடைய சுற்றுச்சூழல் நல்ல விதமாக அமையும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் படிப்பில் நல்ல உயர்ந்த அந்தஸ்திற்கு வருவீர்கள். குடும்ப ஒற்றுமை மேம்பட இந்த நாளில் நீங்கள் பேச்சுவார்த்தைகளில் மிக கவனமாக தெளிவாக இருக்க வேண்டும். காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் துணைவரிடத்தில், குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் பேசக்கூடிய வார்த்தைகளில் கனிவு, கவனம் தேவை. சூடான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சில நேரம் விரயத்தை கொடுக்கலாம். பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் இருப்பீர்கள். வேலையினாலும் தொழிலினாலும் கூட உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படும். உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் விரயத்தில் இருக்கிறார். இயந்திரம் தொடர்புடைய விஷயங்களுக்காக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த நாள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபடுங்கள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடத்தில், பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்வது நல்லது. பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு செய்யுங்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. லாபகரமான நாள். நன்மைகள் விளையும். எடுத்த காரியங்கள் கைகூடும். ஆயிலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்றும் வழிபடலாம். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். அதே போல பெருமாள் வழிபாடுக்கு உகந்தது. ஓம் நமோ நாராயணா என்று வழிபடுங்கள். இழுபறிகள் விளக்கும், கவலைகள் அகலும், தேர்ச்சிகள் உண்டாகும், நல்ல முடிவுகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் சந்திர பகவான், 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான்,
களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், 10ல் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்கள், 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் நிச்சயம் முன்னேற்றங்கள் உண்டு. பேசியே சம்பாதிப்பீர்கள், பேசியே உங்களுடைய வேலைகளை கவனித்துக் கொள்வீர்கள். துறை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. வெற்றி கோப்பையை பெறுவீர்கள். போட்டிகளில் முன்னேறிக்கொண்டே வருவீர்கள். அதிகமான நன்மைகள் விளையும் நாள். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள், சில பிரச்சனைகள் தீரும். இதுநாள் வரையில் விரயத்திலிருந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தில் 4க்கும் 9க்கும் அதிபதியானவர். ஆக உடன் பிறந்தவர்களால் இதுநாள் வரையில் உங்களுக்கு இருந்த சில மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சொத்துக்கள் பற்றிய பயங்கள் அகலம். எதையும் நேர்மறையாக இருக்கக்கூடும். பேச்சுக்களில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 2ஆம் வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சாயத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் வரலாம். யாருக்காகவும் எதற்காகவும் போய் முன் நிற்காதீர்கள். பேச்சில் மிக மிக கவனம் தேவை. பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். பெரும்பாலும் மௌனமாக இருந்து விடுங்கள். அதிகமாக யாரிடத்திலும் பேசாதீர்கள். அலுவலக வேலைகள் ஆகட்டும் அல்லது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் விளையாட்டாக பேசினாலும் கூட அதனால் பிரச்சனைகள் வரும். மற்றவர்கள் தவறாக பேசினால் அது வெளியே தெரியாது. நீங்கள் மிக மிக சாதாரணமாக பேசினாலும் அது பெரிதாக்கப்படும், பூகம்பமாக வெடிக்கும். பெரிய அளவில் அவற்றை பகிரங்கமாக பேசி விடுவார்கள். சிம்மராசி அன்பர்கள், இறை வழிபாடின் மூலம் மட்டுமே நன்மைகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 7ஆம் வீட்டில், அதிலும் சனீஸ்வர பகவானோடு இணைந்தே இருக்கிறார். கர்மஸ்தானாதிபதி என்பவர் சனீஸ்வர பகவானே. 10ஆம் வீடு என்பதுதான் கர்மாதிபதி. ஆக நீங்கள் என்ன வேலைகள் செய்கிறீர்களோ அதை பற்றி சொல்லக்கூடிய இடம்தான். மிக கவனமாக சில விஷயங்களை உன்னிப்பாக எடுத்து செய்தல் நல்லது. சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். வேகம் இருக்கும். கண் சம்பந்தமான விஷயங்களை அவ்வப்போது கண்காணித்து வருவது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாரை வணங்குங்கள். கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் தீரும். நல் வாய்ப்புகள் அமையக்கூடும். துறை சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். கேத்து பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருப்பதால் பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது எப்பொழுதுமே நல்லது. பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். விவேகம் என்பது வேண்டும். அனுசரித்து செல்வது அவசியம். அதிகமாக வேலைகளை முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஆதாயகரமான நாளாகும். ஆர்வம் நிறைந்திருக்கும். துரிதமாக வேலைகளை கவனிப்பீர்கள். இந்த நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள்
கிரகங்களினுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறதோ அதற்கு ஏற்றபடிதான் பலன்களை அமையும். ராசியிலேயே கேத்து பகவானும் வாக்குஸ்தானத்தில் லாபத்தின் அதிபதியான சந்திர பகவானும் ராசியினுடைய பூர்வ புண்ணிய பாவகம் என்று சொல்லக்கூடிய மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், 6ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், களத்திரத்தில் ராகு பகவான், அதே போல ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு மனை சார்ந்த விஷயங்கள், குடும்பத்திற்கு தேவையான விஷயங்களுக்கு சில வேலைகள் செய்ய நினைப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நன்மையை ஏற்படுத்தும். சில நேரங்களில் மற்றவர்களுடைய குணத்தை அறிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களை எதிர்பாராத வகையில் சில பண நெருக்கடிகள் கூட அவ்வப்போது உருவாகும். காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6இல் இருக்கிறார். ருணர் ரோக சத்ரு பாவகத்தில் குடும்ப பாவாதிபதி. அவர் 2க்கும் 9க்கும் அதிபதி ஆக தந்தையின் மூலமாக தந்தைக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். கிரகங்களினுடைய நகர்வுகள் வைத்துதான் உங்களுக்கான பலன்களை அமையும். எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். எதையும் பொறுமையாக உணர்ந்து செய்வது நல்லது. மன அமைப்பு சீராக இருக்காது. உடலில் ஒருவிதமான அசதிகள் ஏற்பட்டு நீங்கும். எண்ணத்தில் தெளிவு என்பது காணப்படாது. மன அமைப்பை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் வருமானத்தை நோக்கியே உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். லாபத்தை நோக்கியே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். லாபத்தினுடைய அமைப்பு வைத்து சேமிக்கவும் செய்வீர்கள். குடும்ப விஷயங்கள் பற்றிய, வருமானம் பற்றிய எண்ணங்கள் தான் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். தம்பதியர்கள் பெரிய அளவில் எதையும் எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது. எதை யோசித்தாலும் பெரிய அளவிலேயே யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவகமான மகரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவானோடு உங்களுடைய ராசி அதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார். மன அமைப்பில் தைரியம் இருக்கும். கல்வி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நன்மைகள் விளையும். எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அம்பாள் வழிபாடு மிக நல்லது. பிறை சூடிய சக்தி வழிபாடு உங்களுக்கு ஏற்புடையது. பண நெருக்கடி உண்டாகக்கூடிய நாள். 2ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பார்த்த வேலைகளில் சில வருமானங்கள் தாமதமாக கூட வரலாம். சிக்கனமாக இருங்கள். தேவைக்கு ஏற்றாற்போல் பணத்தை செலவு செய்யுங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எதிர்ப்புகள் விலகும். நன்மைகள் நிறைந்த நாள். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உடல் அசதிகள் விலக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது
இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை விரிவாக விளக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள். ராசிநாதனான சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய பாவகத்தில், அதிலும் சனீஸ்வர பகவானோடு இணைந்து இருக்கிறார். எப்பொழுதும் சனீஸ்வர பகவான் துலாம் ராசிக்கு எந்த விதங்களிலும் கெடுதல் செய்ய மாட்டார். எப்பேற்பட்ட ஒரு சனி திசைகள் வந்தாலோ அல்லது அஷ்டம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ ஜென்ம சனி பாத சனி எப்பேற்பட்ட நிலைகள் உங்களுடைய வாழ்வில் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. காரணம், நீங்கள் இயல்பாகவே நேர்மையானவர்கள், நியாயவாதிகள், நீதிமான்களாக இருக்கும் பட்சத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை உங்கள் மீது விழும். ஆகவே எப்பொழுதும் எந்த நேரங்களிலும் தவறு செய்யாதவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். எப்பொழுதும் நீதியையும் நியாயத்தையும் தர்மத்தை மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்கள், செயல்படுத்தக்கூடியவர்கள். ராசியிலேயே சந்திர பகவான் சஞ்சாரம், ராசியினுடைய 6வது வீட்டில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்கியத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய விரயத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் வியாழக்கிழமை தினமாக இருப்பதால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு வில்வ இலைகளினால் அர்ச்சனை செய்வது விசேஷமானது. துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய காரியத்தில் சில நேரம் திட்டமிடாத ஒரு நிலை உண்டாகும். மன அமைப்பு, என்ன அமைப்பில் கட்டுப்பாடு என்பது தேவை. பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். வெளியூர் பயணிப்பவர்களுக்கு நினைத்த வேலைகளின் காரணமாக சில சங்கடங்கள் உண்டாகும். செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்வது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும். பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். புதியதொரு விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். 7ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். 2க்கும் குடும்பஸ்தானத்திற்கும் களத்திரஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம். தந்தையின் முகாந்திரமாக சில சூழ்நிலைகள் ஏற்படும். வருங்காலத்தை பற்றிய எண்ணங்கள் அதிகமாகலாம். இந்த நாள் உங்களுக்கு பணச்செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். தம்பதியர்கள் கூடுமான வரையில் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லுங்கள். சில வேலைகளில் ஆர்வமற்ற நிலை இருக்கும். ஈடுபாடு என்பது காணப்படாது. மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள், மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அலைச்சல்கள் உண்டாகலாம், கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளில் கட்டுப்பாடுகள் வரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனை வழிபடுங்கள். புரிதல்கள் உண்டாகும். பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பிறரை பற்றிய எண்ணங்கள், புரிதல்கள் ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆர்வமின்மையான நாளாக இருக்கும். பாராட்டுகள் இருக்கும். வேலை தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகலாம், கவனம் தேவை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பாக்கியஸ்தான அதிபதி. 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான் முயற்சி ஸ்தானம். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். விரயத்தின் அதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம்.
லாபத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவான், விரயத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 4ஆம் இடம். நண்பர்கள் நட்புகள் மூலமாக சில பணம் விரயங்கள் ஆகலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, அர்த்தாஷ்டம சனி பாவகத்தில், அஷ்டம சனி என்றால் 8, 8இல் பாதி 4, ஆக அஷ்டமத்தில் பாதி அர்த்த என்று பொருள். ஆகவே அர்த்தம ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவானோடு உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதி இணைவதால் மனைவி மூலமாக, உங்களுடைய துணைவர் மூலமாக சில விரயங்கள் ஏற்படலாம். அதே போல தொழில் ஸ்தானங்கள் தொடர்பாகவும் பிரச்சனைகள் வரும். கூட்டு தொழில் செய்பவர்கள், கூட்டாளி தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். உறவின் மூலமாகவும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். புதியவர்களாகட்டும் அல்லது மிக தெரிந்தவர்களாகட்டும் பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களோடு இருப்பவர்களால் புதிய கண்ணோட்டங்கள் பிறக்கும். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். செய்யக்கூடிய வேலையில் மிக கவனமாக இருப்பது நல்லது. அதிகமாக விலை கொடுத்து எந்த பொருட்களையும் வாங்காதீர்கள். குடும்ப விஷயங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் கண்ணும் கருத்துமாக இருப்பதே நல்லது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று குறையும். சிந்தனைகள் மேம்படும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஸ்ரீ ராகவேந்திரரை வழிபடுங்கள். காஞ்சி காமாட்சி காமகோட்டி பீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ 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 மகாபெரிவா சுவாமிகளை வணங்குவது விசேஷம். அப்படி வழிபடுபவர்களுக்கு சில பிரச்சனைகள் தீரும். பணத்தில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் அகலம். பண விரயங்கள் உண்டாகும். கவனித்து செய்யுங்கள். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஸ்ரீ குருங்காலீஸ்வரர் வழிபாடு மிக உகந்த வழிபாடாகும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். நவ கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரம். கவனமாக செயல்படுங்கள். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. கண் திறக்கும் பெருமாளுடைய அருள் தரிசனம் வேண்டி வழிபட்டால் பல சிறப்புகள் கிடைக்கும். பிரச்சனைகள் குறையும். நேத்திர தரிசனம் செய்தால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். சிந்தனைகள் மேம்படும் நாள். அதிக நேரம் கண் விழிப்பதை தவிர்த்து விடுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 2ஆம் வீடு, குடும்பம், தனம், வாக்கு, வருமான பாவகத்தில் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் ராகு பகவான். ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 7ஆம் இடம் களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் கேத்து பகவான். லாபத்தில் சந்திர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே தனுசு ராசி அன்பர்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொறுப்புகள் குறையும்.
வேலையில் உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்கள் துணைவர் மூலமாக சில நன்மைகள் விளையும். பொது காரியங்களில் ஒத்துழைப்பு ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான நாளாக அமையும். மனதில் இருந்த சோர்வுகள், சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், நிர்வாகத்துறையில் பணிபுரிபவர்கள், இந்த நாள் உங்களுக்கு மற்றவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எல்லா விஷயங்களையும் திருப்திகரமாக நல்ல ஒரு நிலையில் செய்து காட்டுவீர்கள். மன அமைதி இருக்கும். உடன் பிறந்தவர்கள் மூலமாக நன்மைகள் பிறக்கும் நாள். லாபத்தின் அதிபதி உங்களுக்கு 3ஆம் வீட்டில் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களில் 10ஆம் இடம் தொழில் ஜீவன ஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சாரம். அந்த வீட்டின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 2. விநாயக பெருமானை தினம்தோறும் வழிபட்டு வந்தால் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரும். மனம் சார்ந்த சங்கடங்கள் அகலும். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிட்டும். கிரகத்தினுடைய அமைப்பு நிலைப்பாடு எப்படி இருக்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்கள் உங்களுக்கு உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம் பகை ராசிகள், ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுங்கள். பொறுப்புகள் குறையும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதைகள் அகலும். குடும்பத்தினுடைய தேவைகள் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. மனச்சோர்வுகள் குறையும். புதிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். மாணவ மாணவிகளுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். மனச்சோர்வுகள் குறையும். பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிட்டும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று இந்த வியாழக்கிழமை தினத்தில் வழிபட ஸ்ரீ குரு பகவானுடைய திருவருளும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கும். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி இரக்கம். நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். ஆதரவு உண்டு. பெரிய பெரிய விஷயங்களை சாதித்து காட்டுவீர்கள். பயணங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களை நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானம் வெற்றிக்குண்டான பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 9ஆம் வீட்டில் கேத்து பகவான், தசமஸ்தானத்தில் சந்திர பகவான். மகர ராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராசியினுடைய 7ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 10ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கிரகங்கள் எப்படி நகர்கிறதோ அதற்கேற்றபடிதான் பலன்களை இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மனதில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். பேச்சில் இனிமை இருக்கும். நாசுக்காக பேசுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவீர்கள். பேசிய சம்பாதிக்கக்கூடிய நிலை உருவாகும். முக்கியஸ்தர்களோடு சில நேரம் உங்களுக்கு சில கருத்துக்களை கேட்க நிற்பீர்கள். இதனால் ஒரு சில மாற்றங்கள் வரலாம். தலைமை அதிகாரிகள், மூத்தவர்களுடைய ஆதரவு கிட்டும்.
நட்பு வட்டாரங்களின் மூலம் நன்மைகள் பிறக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உண்டு. இந்த நாள் பாசம் மேம்படும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளிடத்தில் மிக அன்பாக நடந்து கொள்வீர்கள். மனதில் வெளிப்படையான தன்மைகள் இருக்கும். மனதில் உள்ளதை உள்ளபடியாக பேசுவீர்கள். இதுநாள் வரையில் மன சங்கடங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய தொழிலை நிலைநிறுத்துவதற்கான பணம் கிடைக்கும். வருமானம் வந்து சேரும். நட்பு வட்டாரங்களின் மூலம் சில பலன்களையும் பெற முடியும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஒளிர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தெளிவுகள் பிறக்கும். புரிதல் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மிக நல்லது. ஆர்வம் ஏற்படும். உழைத்து முன்னேறுவீர்கள். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். விவசாயத்தில் நாட்டங்கள் உண்டு. கால்நடைகள் முகாந்திரமாக பலனை பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பாசம் அதிகரிக்கும். உறவுகள் மூலமாக நன்மைகள் பெறுவீர்கள். இந்த நாள் ஏற்றங்கள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். ஆலோசனைகளை மேம்படுத்துவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 2ஆம் வீட்டில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், நவம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம், அதில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, குரு பகவானை வழிபடுவது மிக மிக நல்லது. உங்களுக்கு பிடித்த குருமார்களை வணங்குங்கள். மகான்கள், யோகிகள், சித்த புருஷர்களுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். இந்த நாள் நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். மற்றவர்களுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்கிற புரிதல்கள் இருக்கும். தந்தை வழியில் சில நேரம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் வரலாம். தந்தையோடு சில ஏற்படக்கூடிய வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் சூழ்நிலையில் விலகி இருப்பதே நல்லது. காரணம், 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு 9இல். கும்பராசி அன்பர்களே, பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செலவு செய்யுங்கள். 4க்கும் 9க்கும் அதிபதியானவர் தான் சுக்கிர பகவான். அவரே உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். விருப்பமான விஷயங்களை செய்வதற்கு முன்னர் அதனுடைய தன்மைகள் தேவையா தேவையில்லையா என்பதையும், மிக அவசரமாக செய்ய வேண்டுமா என்கிற நிலைப்பாடுகளையும் நீங்கள் வைத்துக் கொள்வது அவசியம். தள்ளிப்போன வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்கலாம். பராமரிப்பு சம்பந்தமான காரியங்கள் கைகூடி வரும். விலகி இருந்த உறவுகளோ, நண்பர்களோ, நட்புகளோ அல்லது விரும்பியவர்களோ உங்களிடம் வரலாம்.
சமூக நிகழ்வுகளால் புதிய விஷயங்களை புதிய கண் பார்வையோடு உங்களுடைய கண்ணோட்டம் அதிகமாக இருக்கும். அபிவிருத்தி, தொழிலில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். மனநிலை சீராகும், உடல்நிலை நன்றாக இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் அனுசரித்து செல்லுங்கள். விட்டு கொடுத்து போவது நல்லது. புரிதல் என்பது அவசியம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், பெரிய அளவில் உங்களுடைய பேச்சுக்கள் அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. குரு ராகவேந்திரரை வழிபடுங்கள். பூஜ்யாயாம் ராகவேந்திராயாம் சத்ய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே என்று ஸ்ரீ குரு பகவானை, ஸ்ரீ ராகவேந்திரரை, சுவாமிகளை வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லதொரு சூழ்நிலைகள் அமையும். ஒளிமயமான நிலைப்பாடுகள் இருக்கும். புதுமையான நாள். விருத்தி ஏற்படும். தொழிலில் முன்னேற்றங்கள் பிறக்கும். ஏற்றம் நிறைந்த நாளாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 10ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களை, ராசியிலேயே ராகு பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை கிரகத்தினுடைய நிலைகளை வைத்து பரிபூரணமாக நீங்கள் பெற முடியும். மீனராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. ஆகவே எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அதில் கவனம் என்பது தேவை. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். அலுவலக வேலைகளில் அதிக வேகம் காட்டாதீர்கள். பழமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது. நேரம் கிடைக்கும் பொழுது தியானம், யோகாசன பயிற்சிகள், உடற்பயிற்சி செய்தால் நவ கிரகங்களினுடைய தாக்குதல்கள் இருக்காது, சற்று குறையும். பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்பு ஏற்பட சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளுங்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிதல் வேண்டும். அதிகமாக யாரையும் நம்பி முதலீடு செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. கையெழுத்திடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது, கடன் வாங்குவது கூடாது. முக்கியமாக அதிகமாக யாரையும் நம்பி பொருளை கொடுக்காதீர்கள். இரவல் நகை கொடுப்பது கூடாது. யாரிடத்திலும் வாங்காமல் இருங்கள். கையில் இருப்பதை கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். இரவு நேரத்தில் பால் சாதம் சாப்பிடுவது விசேஷமானது. ஸ்ரீ சந்திர பகவானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பது விசேஷம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று ஸ்ரீ சந்திர பகவானை வணங்கினால் மனோகாரகன், தாய்க்குண்டானவர், நீர் காரகத்துவம் பெறக்கூடியவர், உணவுக்கு அதிபதி சந்திர பகவானே. ஆக இந்த நாள் நீங்கள் வழிபடுவதால் பல பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மன நிம்மதி கெடுவது என்பது நீங்கும். வெளியே கொண்டு போய் உணவுகளை சாப்பிடாதீர்கள். வெளியிடங்களில், ஹோட்டல்கள் மற்றும் வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும்.
ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இறை வழிபாடு உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான் உடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடுங்கள். பாம்பன் சுவாமி வழிபாடு மிக விசேஷமானது. குருமார்களை வழிபடுங்கள். நிச்சயம் நல்ல நிலைக்கு வருவீர்கள். மகிழ்ச்சியான நாளாக அமைந்திட எதையும் பெரிதாக எண்ணாமல் மற்றவர்கள் மீதான குறைகளை தவிர்த்து மன நிறைவோடு இருக்க முற்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் அதிகம் செலவுகள் செய்யாதீர்கள். விரயத்தில் உங்களுக்கு சனீஸ்வர பகவானோடு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிர பகவான் இருப்பதால் இளைய சகோதர சகோதரிகளுக்காக சில பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். கவனமாக இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சிந்தித்து இருங்கள். மன அமைப்பை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். அலுவலக வேலைகளை கவனித்துக் கொள்வது நல்லது. வேலைபளு கொஞ்சம் அதிகரிக்கும். யாரிடத்திலும் ஒப்படைக்க முடியாத சூழல் கூட ஏற்படலாம். மன அமைதியோடு வேலைகளை கவனியுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுது தியானம், யோகாசன பயிற்சி, உடற்பயிற்சி செய்து வந்தால் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.